அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு நண்பர்களே, இன்று நாம் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு குர்ஆன் என்ற புனித நூல் ஒரு சிறிய உயிரினத்தை பற்றி, எறும்புகளை பற்றி ஆச்சரியமூட்டும் தகவல்களை சொல்லியிருந்தது. அந்த காலத்தில் யாராலும் நம்ப முடியாத இந்த விவரங்கள் இன்று அறிவியல் மூலம் உண்மை என நிரூபிக்கப்பட்டுள்ளன. இந்த பொருள் நமது மனதை திறக்கும் ஒரு விஷயம். ஆகவே இந்த ஸ்கிரிப்டை இறுதி வரை கேளுங்கள். இந்த அற்புதத்தை ஒன்றாக புரிந்து கொள்வோம். குர்ஆன் பலமுறை மனிதனிடம் கூறுகிறது, நான் உங்களை சுற்றி வைத்திருக்கும் அடையாளங்களை பற்றி சிந்தியுங்கள். புத்திசாலிகளுக்கு, ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு இதில் பல பாடங்கள் உள்ளன. எனவே நாம் ஒரு கணம் கவனித்து பார்ப்போம். எறும்புகள் ஏன் நடக்கும்போது நின்று, முகத்துக்கு முகம் நின்று ஏதோ செய்கின்றன? மழை வருவதற்கு முன்பு அவற்றுக்கு எப்படி முன்கூட்டியே தெரிகிறது? இந்த சிறிய உயிரினத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு அழகான திறன்களை வழங்கியிருக்கிறான். இன்று அறிவியல் பெரிய இயந்திரங்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கும் விஷயங்களை நூற்றாண்டுகளுக்கு முன்பு குர்ஆன் தெளிவாக சொல்லியிருந்தது. குர்ஆனில் ஒரு முழு அத்தியாயமே எறும்புகளை பற்றி பேசுகிறது. அதன் பெயர் சூரத் அன்-நம்ல், அத்தியாயம் 27. அதில் 18வது வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: சுலைமான் அலை தனது படையுடன் எறும்புகளின் பள்ளத்தாக்குக்கு வந்தபோது ஒரு எறும்பு சொன்னது, ஓ எறும்புகளே, உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள். சுலைமானும் அவரது படையும் அறியாமல் உங்களை மிதித்துக் கொள்ளாமல் இருக்கட்டும். இந்த உரையாடலை கேட்டு ஹஸ்ரத் சுலைமான் அலை புன்னகைத்தார். அவர் தனது படையை நிறுத்துமாறு கட்டளையிட்டார். எல்லா எறும்புகளும் தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்பும் வரை அவர் காத்திருந்தார். அல்லாஹ் சுலைமான் அலைக்கு காற்று, பறவைகள், ஜின்கள், எறும்புகள் ஆகியவற்றுடன் பேசும் அசாதாரணமான திறனை வழங்கியிருந்தான். அந்த காலத்தில் யாராலும் நம்ப முடியவில்லை. எறும்புகள் கூட பேசும் என்றோ, ஒரு மனிதனால் அவற்றின் குரலை கேட்க முடியும் என்றோ. ஆனால் அல்லாஹ்வின் வாக்குகள் அனைத்தும் உண்மை. 1400 ஆண்டுகள் கழித்து இன்று அறிவியல் இந்த உண்மையை ஒப்புக்கொள்கிறது. பல ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ஆய்வுகளுக்கு பிறகு விஞ்ஞானிகள் கண்டறிந்தது எறும்புகள் ஒரு அற்புதமான சமூக அமைப்பில் வாழ்கின்றன என்பதாகும். அவை ஒலி மூலம் பேசுவதில்லை, மாறாக சிறிய இரசாயன பொருட்களை, கெமிக்கல்கள் பயன்படுத்தி தொடர்பு கொள்கின்றன. எளிமையாக சொன்னால் அவை ஒரு வகையான தரவு பரிமாற்றம் செய்கின்றன. ஒரு எறும்பு தனது வாயிலிருந்து இந்த இரசாயன பொருட்களை வெளியேற்றி மற்றொரு எறும்பின் முகத்தில் ஒட்ட வைக்கிறது. மற்ற எறும்பு அதை படித்து என்ன சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்கிறது. நீங்கள் பார்த்திருக்கலாம், எறும்புகள் நடக்கும்போது நின்று, முகத்துக்கு முகம் நின்று ஏதோ செய்வதை. அதுதான் அவற்றின் பேச்சு முறை. அறிவியல் மேலும் கூறுகிறது, எறும்புகள் ஒரு காலனியாக வாழ்கின்றன. அங்கு ஒவ்வொரு எறும்புக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை உள்ளது. சில உணவு சேகரிக்கின்றன, சில கூட்டை பராமரிக்கின்றன, மற்றவை பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. இவ்வளவு சிறிய உயிரினத்துக்கு ஆச்சரியமூட்டும் வலிமையும் உள்ளது. ஒரு எறும்பு தனது உடல் எடையை விட 20 மடங்கு எடையை தூக்க முடியும். சில சிறப்பு எறும்புகளுக்கு 100 மடங்கு எடை தூக்கும் திறன் உள்ளது. இப்போது மழையை பற்றி பேசுவோம். நீங்கள் பார்த்திருக்கலாம், மழை வருவதற்கு முன்பு எறும்புகள் தங்கள் கூட்டை சுற்றி மண்ணால் சிறிய கோட்டை போல உயர்த்துவதை. மழை நீர் அவற்றின் வீடுகளுக்குள் நுழையாமல் இருக்க இதை செய்கின்றன.